நாயன்மார்களின் அடியவருடைய திருவடிக்கு முதலில் தீர்த்தமிட்டு அதன் பின்பு பக்தியோடு அப்பெருமானுடைய உச்சியில் தலை உச்சியில் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியவாறு பொறுமையாக அவசரம் இல்லாமல் முழுமையாக அந்த திருமையை நடைகின்றபடி தீர்த்தத்தை விட்டு அபிஷேகம் செய்து பிறகு கலசத்தை அதே போல இருந்த இடத்தில் வைத்துவிட்டு இரண்டு கரங்களையும் திருவடியில் பற்றி மனதார கண்களில் போற்றிக் கொண்டு வணங்குமாறு அன்போடு வேண்டும் என்றோம். ஒரே நேரத்தில் எல்லோரும் சொல்கின்றபடி ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டும். எனவே எல்லாரும் ஒரே நேரத்தில் பிரசங்கிப்போம். பாதத்துக்கு ஒரே நேரத்தில் திருத்த வேண்டும். அப்புறம் திருமுடிக்கு தலைமுச்சிக்கு ஒரே நேரத்தில் திருத்த விடணும். ஒரே நேரத்தில் கலசத்துக்கு சமைக்கணும். அப்புறமா இரண்டு கைகளையும் கொண்டு நாயன்மார்களுடைய இரண்டு திருவடிகளையும் கைகளால் பற்றி மனதார கலந்து வேண்டும். தொடர்ந்து வருவோம். ஐந்தெழுத்தை வாயினால் சொல்ல வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றோம். தீர்த்தமிடுகின்ற பெருமக்கள் 5 முறை ஓம் நம சிவாய சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற திருக்குறளை கண்களில் கண்ணீர் மல்க பெருமானுடைய திருமேனியில் நனைகின்ற அந்த நீரானது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளையும் உடல் துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்று தொட்டு வணங்கி பிறகு 2 கரங்களால் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கலசங்களை 2 கரங்களால் தொட்டு வணங்கி கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு நேராக நிற்கவும். இப்பொழுது முதலாவதாக நாயன்மார்களுடைய திருவடி, அதாவது காலில் சிறிதளவு நீர் விட வேண்டும். பாதத்திலே சிறிதளவு நீர் வேண்டும். மணி ஒழித்த உடனே நீர் விட வேண்டும். மணி நிறுத்த உடனே நீர் விட வேண்டும். திருநாருடைய சிவனே போற்றி. இப்பொழுது திருமுடியின் மீது உச்சியிலே மெதுவாக நீர் எல்லா இடத்திலும் படுமாறு மணி ஒழித்தோடனே விட வேண்டும். தொடங்கொண்டதோ திருக்கலசத்தை இருக்கின்ற இடத்திலேயே வைத்து விடவும். மீண்டும் நாயன்மார்களுடைய பாதங்களை 2 கைகளால் தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொள்ளவும். 2 அடி அப்படியே பின்னால் வரவும். கீழே விழுந்து நாயன்மார்களுக்கு நேராக ஒரு சேர முட்டி போட்டு வணங்கவும். தொண்டர் பரவம் இடத்தாய் போற்றி, நோக்கியாளும் சுடரே போற்றி, நாவாயிரத்துளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. குடமெடுத்து நீரும் பூவும் கொண்டு தொண்டர் ஏவல் செய்ய வடமெடுத்து ஒன்று ஆடி பாடி நல்குமே நீர் புல்கும் வண்ணம் வடமெடுத்த கொங்கை மாதோர் பாகமாக கடல்வாய் விடமிடத்தில் வைத்தது என்னே வேலை சூழ் வாங்க கோயிலுக்கு